கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெர்மனியில் எனக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இங்கே எல்லா பொருளுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட முடியாது. நமக்கு தேவையான சில பொருள்கள்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கணும். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. Let's go. 3, 2, 1. பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பில்லு பார்ப்போம். 7,000 ரூபாய்க்கு என்ன ஜாமான் இருக்குன்னு. What? தேவைப்படாது. இது பச்சை பயிறு 2 கிலோ, இல்லை 1 கிலோ. இது கொண்டக்கடலை, இது வந்து 2 கிலோ. இது அப்படியே ரேட்டு பார்த்து சொல்கிறேன். பீன்ஸ் இது 1 கிலோ 519, சாரி, ஆமாம் 520 ரூபா 530 ரூபா வருது நம்ம ஊருக்கு. 1 கிலோ பச்சை பயிறு. இது கொண்டக்கடலை 2 கிலோ. இது வந்து 2 கிலோ 850 860 ரூபா கிட்ட வருது நம்ம காசு. அடுத்தது இது சும்மா மிக்சரு ஸ்நாக்ஸ். இது வந்து 200 கிராம். இது 200 கிராம் மிக்சர் வந்து 240 ரூபா 250 ரூபா வருது நம்ம காசுக்கு. பாம்பே மிக்ஸு. இதுக்கு அடுத்து இது வந்து தோசை மிக்ஸு, ரெடிமேட் மாதிரி. அப்படியே கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட 7 மாதம் ஆகுது. 7 மாதம் தோசையே சாப்பிடல. நம்ம ஊரில் அந்த அரிசி மாவு தோசை சாப்பிடவே இல்லை. அதுக்காக ஆர்டர் போட்டேன். அடுத்தது சரி, இது அப்புறமா பார்க்கலாம். இது ஊறுக்காய், மிக்ஸ் வெஜிடபிள் ஊறுக்காய். இது இதோட ரேட்டு மிக்ஸ் வெஜிடபிள் 400 கிராம். இது 400 கிராம் வந்து 400 ரூபா வருது நம்ம ஊர் காசுக்கு. இது சும்மா கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கிராம்பு இல்லை, அது எவ்வளோ? இது 50 கிராம். 50 கிராம் கிராம்பு வந்து 300 ரூபா. தோசை இட்லி பொடி. இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற பொடி. இது வந்து 1 கிலோ பொடி. 1 கிலோ வந்து 460 ரூபா வருது. இதுதான் மெயின் ஐட்டம். இங்கே நமக்கு இந்த கோதுமை மாவு கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாமே கோதுமைன்னா மைதா மிக்சர்லேயே தான் வருது. பியூர் கோதுமை கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஆசீர்வாத் பிராண்ட்ல இருந்து ஒரு 5 கிலோ கோதுமை மாவு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ரைஸ், தஞ்சாவூர் பொன்னி, இது ஒரு 5 கிலோ. ஆல்மோஸ்ட் எல்லாம் அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு அப்படின்னா பார்ப்போம். வேற எதுவும் முடிச்சுலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரோசன் ஐட்டம். இது ஆக்சுவலி ரெடிமேட் தோசை, கல் தோசை. இது எத்தனை பீஸ் இருக்கும்னா தெரியல, 16 போட்டிருக்கு. பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, இது ஒன்று. இது எவ்வளோன்னு சொல்ல மறந்துட்டேனே. 454 கிராம். இது வந்து தோசை. இது வந்து ஒரு 400 ரூபா வருது. 16 தோசை என்னமோ இருக்குது. இதில் சின்ன சின்னதாக தான் இருக்கும், கல் தோசை மாதிரி குட்டி குட்டியாக. இது வந்து பரோட்டா, வீட் பரோட்டா, கோதுமை பரோட்டா. இது வந்து வீட்டிலே குக்குடு, ரெடிமேடு. 16 பீஸ் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கு. வெயிட்டு 554 கிராம். டெய்லி தட்டு தோசை பரோட்டா.
இது வந்து இது 300 ரூபா வருது. 16 டோட்டலாக நமக்கு 16 இதுலையும் தெரியல, பிரித்து பார்த்தா தான் தெரியும். இதில் ஏதோ 16 OZ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்ம வாங்கின ஐட்டம்ஸ். பரோட்டா, தோசை, கோதுமை 5 கிலோ, தஞ்சாவூர் மிக்சரு, தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற பொடி, 2 கிலோ கொண்டக்கடலை, 1 கிலோ பச்சைப்பயிறு, தோசை மிக்ஸு, தோசை மாவு, கிராம்பு, ஊறுகாய். அவ்வளோதான். டோட்டல் ஒரு ஐட்டம் 11 ஐட்டம், கிட்டத்தட்ட 7000 ரூபா ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Game over.